ஞானேஸ்வரில் அத்தியாயம் 18 ஸ்லோகம் 43. சத்திரிய ஸ்வதர்மம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் சௌரியம், தேஜஸ், ஸ்ருதி அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தாஷ்யம், யுத்தத்தினின்று பின்வாங்காமை, தானம், ஈஸ்வர பாவம் அப்படிங்கிற இன்னொரு 4 குணங்களை இன்னைக்கு நம்ம பார்க்கணும். ஸோ தாஷ்யம்னா என்ன அப்படின்ற ஒரு பாயிண்ட். இதுல என்ன பாயிண்ட் நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் புரிய வைக்கலாம். ஒரு தடாகத்தில் ஜலமானது எவ்வளவுதான் உயர்ந்தாலும் தாமரை பூவானது அதை ஜெயித்து கொண்டதற்கு மேலே எழுந்து நிற்பது போலே உயர்வால் மற்ற வஸ்துக்கள் அனைத்தையும் ஆகாசம் வென்று விடுவது போலே எவ்வளவோ பெருத்த இடையூறுகள் குறுக்கிட்ட போதிலும் அவை அனைத்தையும் மீறிக்கொண்டு புத்தியானது அர்த்தரூபமான பலனை சாதித்து வைக்கும் திறமை படைத்ததாக இருப்பதே சுத்தமான தாஷ்யம் ஆகும். இது சத்திரிய கர்மங்களின் 4வது குணமாகும். ஆக்சுவலா சத்திரியம் அப்படிங்கிறது கூட சுத்த சாத்வீகத்தின் இருந்தால் கொஞ்சம் கம்மி சாத்வீகத்தின் இருந்தது. அதாவது உச்சகட்ட சாத்வீகத்தில இருந்து பிராமண தர்மம் பிறந்தது. சத்திரிய தர்மம் வந்து கொஞ்சம் கம்மி சாத்வீகத்தில இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ராஜசமணத்தின் இயல்பான அந்த ரிசல்ட் ஓரியன்டட் அப்ரோச் அப்படிங்கிறது கொஞ்சம் இங்க கலந்திருக்கு. கடைசியா என்ன சொன்னாருன்னா, பலனை சாதித்து வைக்கும் திறமை படைத்ததாக இருப்பது, நினைத்ததை நினைத்தபடி முடித்தே ஆக வேண்டும் என்று தீவிரம் படைத்தது. 1000 தடைகள் வந்தாலும் குறுக்கே பிரச்சனைகள் என்ன வந்தாலும் அதை எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிட்டு நினைச்சதை ஈடேற்றியே தீர வேண்டும் என்ற ஒரு முனைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் வந்து இங்க தாஷ்யம் என்று சொல்லப்படுகிறது. 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க. நம்பர் 1 வந்து தாமரை பூ வந்து எவ்வளவுதான் ஆழமா இருந்தாலும் சரி, அதுக்கும் மேல வந்து நிற்கும். வேர் வந்து கீழே போயிடும், அது அந்த தண்ணிக்கு மேல வந்து அழகா தாமரை பூ நிற்கும். அதே மாதிரி எவ்வளவு பொருட்கள் நீங்க கீழே பார்க்கலாம், எல்லாத்தையும் விட ஆகாசம் உயர்ந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி 2 விஷயத்த சொல்லியிருந்தாங்க. சோ 1000 தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் உடைச்சு தள்ளிட்டு தான் நினைத்ததை ஈடேற்றி தரும் அந்த பலனை அடையச் செய்யும் ஒரு தகுதி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதையும் மீறி தான் நினைத்ததை சாதிக்கும் திறமை அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த திறமை தாஷ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இது சத்திரியர்களுக்கே உரித்தான ஒரு குணமாக இருக்கிறது. குவைட் நேச்சுரலி அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஆக்குபேஷன் செட் ஆகும் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். லைக் போரிலிருந்து பின்வாங்காமை, அது ஒரு பாயிண்டாவே நெக்ஸ்ட் பாயிண்டா சொல்லிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட தாஷ்யம் அதே மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ்மே நம்ம பார்த்தது அதே மாதிரி தான் வரும் பாத்தீங்களா? சௌரியம், தேஜஸ், திருதி இது எல்லாமே வந்து ஒரே பாயிண்ட்ல வந்த மாதிரி இப்ப தாஷ்யம், யுத்தத்தினின்று பின்வாங்காமை இந்த 2 பாயிண்ட் கிட்டத்தட்ட லிங்க் ஆகுது. அடுத்த பாயிண்ட் படிக்கிறேன். அன்றியும் அலௌகீகமான உலகில் காணப்படாத மிக்க அருமையான, அதாவது எல்லார்கிட்டையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்க்க முடியாது. யுத்தத்தினின்று பின்வாங்காமை அப்படிங்கிறது. அதாவது புறமுதுகிட்டு ஓடுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. செத்தாலும் சாவேனே தவிர நான் வந்து புறமிதை விட்டு ஓட மாட்டேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வைராக்கியத்தை கொண்டவர்கள் அவர்கள். அவர்கள் எதிர்க்க, அதாவது இந்த மூஞ்சியில இருந்து கால் வரைக்கும் இங்கே 1000 வெட்டு காயங்களை அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்களே தவிர ஒரே ஒரு காயம் முதுகில் இருந்து அவங்களால ஜீரணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த அளவுக்கு பின்வாங்க தன்மை. சோ எதிர்த்து போரிட வேண்டும் அப்படிங்கிற அந்த குணம், உயிரே போனாலும் பரவாயில்லை என்ற அந்த குணம். சோ இது வந்து சத்திரிய தர்மத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அலௌகீகமான நீங்க ஏன் சொல்லப்படுதுன்னா, இட்ஸ் நாட் ஈஸி கேரக்டர் டு எவ்ரி ஒன். அவ்வளோ அந்த மாதிரி எல்லாராலையும் எல்லாம் இருக்க முடியாது இல்லையா? அதனால அலௌகீகமான பராக்கிரமத்தோடு போர் செய்வது என்பது மிக்க சத்திரிய கர்மங்களின் குணங்களில் 5வது குணமாகும். சத்திரிய காந்தம் என்னும் செடி, சூரியகாந்தம் என்னும் செடி தன் தலையால் சூரியனையே எப்போதும் நோக்கிக் கொண்டிருப்பது போலே சத்ருவுக்கு எதிராக நின்று கொண்டு பூரண கர்ப்பிணி பல யுக்திகள் செய்து புருஷனுடைய சங்கப்பத்தினின்று தப்பித்துக் கொள்ளுதல் போலே யுத்தத்தில் எதிரிக்கு முதுகு காட்டாததே 4வது புருஷத்தின் காட்டிலும் மேன்மை படைத்ததான பக்தியை போலும் 4 புருஷார்த்தங்களை காட்டிலும் மேன்மை படைத்ததான பக்தியை போலே சத்திரிய ஆச்சாரத்தில் இருக்க வேண்டிய குணங்களில் அத்யுத்தமானது 5வது குணமாகும். அதாவது 4 புருஷார்த்தங்கள் எவை எவை? புருஷார்த்தங்கள்னா என்னன்னா, அதுக்குள்ள மறந்துருச்சே.
தர்ம அர்த்த காம மோக்ஷம். தேங்க்யூ. தர்ம அர்த்த காம மோக்ஷா அப்படின்றத புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ தர்மம் அப்படின்னா நீ அர்த்தா அப்படின்னா பொருளீட்டுதல் அப்படின்னு வரும். காமம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஆசை அப்படின்னு. ஆனா உன்னது ஆசையை அனுபவித்துக்கலாம், அதுவும் ஒரு புருஷார்த்தமா சொல்லலாம். ஆனா அந்த ஆசை தர்ம ரீதியாக ஆசை அனுபவிக்கப்படுவதாக இருக்க வேண்டும். பொருள் ஈட்டுதல், ஏன்னா எந்த ஒரு ஆசையை அனுபவிக்கணும்னா பொருள் இல்லாம அனுபவிக்க முடியாது. அப்போ தர்மத்தோடு பொருளீட்டி தர்மத்தோடு ஆசையை அனுபவித்தல் அப்படிங்கிறது தர்ம அர்த்த காம அப்படிங்கிறது. பட் இதெல்லாம் வந்து கீழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி வரும். நான்காவது வந்து மோக்ஷம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இதெல்லாம் கீழேன்னு புரியுதுப்பா. மோக்ஷம் அப்படிங்கிறது உயர்ந்தது, இருக்கிறதுலயே பெருசு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இங்க என்ன கொடுத்துட்டாருன்னா 4 புருஷார்த்தங்களை காட்டிலும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு சொல்லியிருக்காரு, பக்தி. பக்தி வந்தா தானே மோட்சமே கிடைக்கும். இவர் என்ன புதுசா வந்து மோட்சத்தை விட பக்தி பெருசுங்கிறாரு. பக்தி வச்சு மோட்சத்தை தான் அடைய போறோம், அப்ப மோட்சம் தானே உயர்ந்தது அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா இங்கே 4 புருஷார்த்தங்களை காட்டிலும் உயர்ந்ததான பக்தியை போலே. இப்ப இந்த சத்திரிய தர்மங்கள்ல எத்தனையோ தர்மங்கள் இருக்கு. விஷயம் சொல்லிட்டாரு இல்லையா, 8 தர்மங்கள் சொல்லிட்டு இருக்காரு. இதுல இருக்கிற இந்த சத்திரிய தர்மங்கள்லயே சூப்பரான ஒரு தர்மம் எது அப்படின்னா இந்த யுத்தத்தில் நின்று பின்வாங்காமை அப்படிங்கிறது இருக்கிறதுல அதியுத்தமமான ஒரு தர்மம்னு ப்ரூவ் பண்றதுக்காக எக்ஸாம்பிள் கொண்டு வரும்போது 4 புருஷார்த்தங்களை காட்டிலும் உச்சத்தில் இருக்கின்ற பக்தியை போலே இவருடைய இந்த சத்திரிய தர்மங்களில் இது உச்சத்துல இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு. இது எப்படிப்பா பக்தியை உச்சம்ன்றாரு அப்படின்னா அர்த்த அர்த்தாத்தி ஜிஞ்ஞாசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் வருது. பக்தர்கள் என்ன பக்தர்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்லும்போது எனக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்கிற பக்தர்களாகட்டும், அல்லது எனக்கு நோய் வேண்டாம் இது வேண்டான்னு சொல்ற பக்தர்களாகட்டும், அல்லது எனக்கு வைராகியம் வேண்டும் பக்தி வேண்டும் அப்படின்னு சொல்ற பக்தர்களாகட்டும், எல்லாருமே என்னுடைய பக்தர்கள் தான். ஆனா அப்படின்னு சொல்லிட்டு 4ஆவதா ஒரு பாயிண்ட் வைப்பார். ஞானியான பக்தனை எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஞானி ஆயிட்டதுக்கு அப்புறமும் எவன் ஒருவன் பக்தி செய்து கொண்டிருக்கிறானோ அவனை எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, மோட்சம் கிடைத்த பிறகும் பக்தி செய்பவனை கண்ணனுக்கு பிடிக்குது. இப்ப மோட்சத்துக்கு பிறகு, இப்ப முதல்ல என்ன சொன்னனே, பக்தி பிறகுதானே மோட்சம். மோட்சத்துக்கு போகணும்னா கர்மயோகத்தின் நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே, ரொம்ப மனசு கெட்டு போயிருந்ததுன்னா முதல்ல கர்மயோகத்தை ஃபாலோ பண்ணு. கொஞ்சம் ஓரளவு படிப்படியா மேல வந்ததுன்னா பக்திக்கு வா. அப்புறம் பக்திக்கு வந்தாதான் ஞானம் என்னன்னே புரியும் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா? அப்படின்னு சொல்லும்போது பக்திக்கு அப்புறம் தானே மோட்சம்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, மோட்சத்துக்கு அப்புறம் பக்தின்னு கண்ணன் கீதையில சொல்லியிருக்கானே. மோட்சத்துக்கு அப்புறமும் அப்படின்னா முன்னாடி பக்தி இருக்கு இல்லைன்னு சொல்லல. மோட்சத்துக்கு அப்புறமும் ஒரு பக்தி இருக்கணும். அந்த பக்தி சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டம் என்று கண்ணன் குறிப்பிடுவதாக அமைகிறது. சரியா? சோ அதெல்லாம் நான் இங்க புரிஞ்சுக்கிறேன். சோ இங்க ஆக்சுவலா எக்ஸாம்பிள் இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சத்திரிய தர்மத்துல உயர்ந்தது வந்து இந்த யுத்தத்தினின்று பின்வாங்காமை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து தானம். ஒரு செடி தன்னிடத்தில் உண்டான பூக்களையும் பழங்களையும் ஒரு தடயமின்றி பிறருக்கு உதவி விடுதல் போலே, தாமரை தடாகமானது தன்னுடைய பூக்களின் பரிமளத்தை உதாரமாய் எங்கும் வீசி விடுவது போலே, சந்திரனுடைய சந்திரிகை என்ன வேண்டுமென்றாலும் அவன் வேண்டுமளவு அனுபவித்துக் கொள்ளக்கூடியதாய் இருப்பது போலே, வாங்கிக் கொள்ளுகின்றவன் எவ்வளவு ஆசைப்படுகிறானோ அவ்வளவும் கொடுப்பதன் தானம் எதுவோ அதுவே சத்திரிய கர்மங்களின் 6வது குணமாகும். இதான் மன்னன் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா குவாலிட்டிஸும் வந்துருது பாருங்க. சோ மன்னனுடைய முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, தானம் கொடுக்கறதுல பெரிய வள்ளலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த சத்திரிய தர்மத்துல வருது. அதனாலதான் மன்னர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு ஈகை குணம் உடையவர்களாக. ஒரு தேர் கொடுத்தான் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, படிக்கலையா நீ? என்னத்த படிச்சியப்போ? முல்லை அப்படின்றது ஒரு, அது என்னப்பா, செடியிலேயே வந்து பல வகைகள் இருக்குல்ல. படரும் செடி, எல்லாம் மறந்து போயிடுது எனக்கு. படரும் கொடி, சரியா? சோ படரும் கொடி அப்படிங்கிறது அந்த முல்லை அப்படிங்கிறது.
அது இவரு மன்னன் போயிட்டே இருக்கான் ரோட்ல, பாக்குறான் அந்த முல்லை செடி வந்து அதுக்கு படரும் செடிக்குன்னா என்ன வேணும்? நம்ம எல்லாம் என்ன கட்டி வைப்போம்? எதுத்தையாவது ஒண்ணு அது ஈஸியா மேல ஏறி படர்ந்து செல்றதற்காக நம்ம எதையாவது கட்டி வச்சா அது வந்து அழகா அது மேல ஏறி அப்படியே படர்ந்து போய்க்கிட்டே இருக்கும். படர்றதுக்கு ஒரு உபாயத்தை நம்ம பண்ணி வைப்போம் பொதுவா. சரியா? இவன் வந்து தேர்ல போயிட்டு இருக்கான். தேர்னா ஒரு பென்ஸ் கார் மாரி வச்சுக்கோங்களேன். இவன் பென்ஸ் அந்த காலத்துல மன்னனுக்கு வந்து பென்ஸ் கார் அதுதானே. அப்ப பென்ஸ் கார்ல போயிட்டு இருக்கும்போது, பார்க்குறான் அந்த முல்லை வந்து கொடி கிடைக்காம, அதாவது படர்றதுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுது அப்படின்ன உடனே, அந்த பென்ஸ் கார அந்த இடத்துல நிப்பாட்டி, அந்த கொடிய மேல விட்டுட்டு, அது பாட்டுக்கு இதுக்கு மேல படர்ந்துக்கோ அப்படின்னு விட்டுட்டு போயிட்டானாம். சரியா? அது நீங்க கேட்டா, என்ன பைத்தியக்காரனா இவன்? 2 ஆளுங்கள விட்டுட்டு அதுக்கு உண்டான படருக்கு ஏதாவது பண்ணிட்டு போ வேண்டியதானே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நீங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது. தானம் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்றதுக்காக எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கோம். சரியா? சோ தானம் கொடுக்கிற விஷயத்துல தன்னுடையதை பென்ஸ்காரன்றது அவனை பொறுத்தவரைக்கும் ரொம்ப வசதியான விஷயம். ஆனா தானம் கொடுக்கிற விஷயத்துல தன்னுடைய மிகவும் உயர்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அத கப்புன்னு ஈஸியா கொடுக்கக்கூடிய ஒரு மனோநிலை ஒருத்தனுக்கு வரணும்னா அதுக்கு பேர் தான் தானம். அப்படின்னு சொல்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இவர் அதுதான் சொல்லியிருக்காரு பாருங்க. நிறைய எக்ஸாம்பிள் சொன்னாரு. தாமரை தடாகமானது. பூக்கள் வந்து எல்லாருக்கும் வாசத்த குடுக்குது. அது தனிமையா வச்சுக்குது. அது மலர்ந்து அந்த வாசத்த எல்லாருக்கும் குடுத்துருது. சந்திரனுடைய சந்திரிகை நமக்காக தானே! அது எல்லாமே தானா வச்சுக்குது. எல்லாம் குடுத்துருது. அதாவது வாங்கிக் கொள்கிறவன் எவ்வளவு கேட்டாலும் அவ்வளவையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவன் வந்து தானம் கொடுப்பதில் வள்ளலாக இருந்தால் அவன் க்ஷத்ரியன் என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்படிங்கிறது 6வது குவாலிட்டியாக சொல்லப்பட்டது. கடைசி குவாலிட்டி வந்து ஈஸ்வர பாவம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு படிக்கிறேன். வேத ஆஞ்ஞையை வகிப்பதற்கு தாங்களே வீடாய் இருந்து கொண்டு, தேகம் தன்னுடைய அவயவங்களை நன்றாக போஷித்து, அவற்றைக் கொண்டு தான் இஷ்டப்பட்ட சேவைகளை செய்து கொள்வது போலே. இந்த சாஸ்திர சாரி பிராமண தர்மத்துல வந்து மெயினா எல்லா பாயிண்ட்ஸுமே கிட்டத்தட்ட அந்த சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும், சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய வந்திருந்ததை கவனிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட இது வந்து அந்த பாயிண்ட்ல நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேத ஆஞ்ஞையை வகிப்பதற்கு தாங்களே வீடாக இருந்து கொண்டு. இப்ப வேதத்தின் படி அந்த சாஸ்திரத்துல அந்த பிராமண தர்மத்துல சொல்லப்பட்ட அந்த அந்த குவாலிட்டி வந்து இவங்களுக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. இருந்து கொண்டு தேகம் தன்னுடைய அவயவங்களை நன்றாக போஷித்து அவற்றைக் கொண்டு தான் இஷ்டப்பட்ட வேலைகளை செய்து கொள்வது போலே பிரஜைகளை ஓர் குறைவுமின்றி பாதுகாத்து அவர்கள் பிரியத்தை சம்பாதித்துக் கொண்டு அவர்களால் தான் அடைய வேண்டிய லாபத்தை அடைந்து கொள்வதே ஈஸ்வர பாவம் ஆகும். சரியான வழியில வேத ஆஞ்ஞையைப்படி நடந்து கொண்டு அதன் வாயிலாக மக்கள் மனதில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது. இப்ப வந்து ராமன் எந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு அண்ணான் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டானா. ஆஹ் ஆஹ் அதாவது பொண்டாட்டி வந்து சொல்றா, என்னை நம்பு நான் நல்லவதான் அப்படின்னு. நான் என்ன ராமனா? அவன் பொண்டாட்டி நம்புன மாதிரி நான் நம்பிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டானா. சரியா? சோ ஹஸ் காட் சம்திங், ஒரு டிக்னிட்டி இல்லாம பேசிடுறான். அதாவது ராமனை வந்து ஒரு உயர்வாக பார்க்காமல் ராமன் ஒரு லூசு பைய அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ல அவன் பேசிட்டான். ஆக்சுவலா வாட் இஸ் ட்ரூத் அப்படிங்கிறது இங்க மேட்டரே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் ராமனுக்கு உலகத்துக்கே தெரியும் ராமன் வந்து ஒரு பியூரு, சீதாவும் பியூரு அப்படின்னுட்டு. ஆனாலும் அந்த 100% பியூரிட்டான ஒரு விஷயத்தை எல்லாரும் பியூர்னு நினைக்கணுமா? இது சத்திரிய தர்மத்துல ஒரு பாயிண்டா சொல்லிருக்குங்க. ஞானத்துல வந்திருக்கு அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. லுக்கிங் குட்ன்னு சொல்லிட்டு எவன் எப்படி போனா, எவன் எப்படி பேசினா எனக்கு என்ன? நீ நீ கரெக்ட்டா இருக்கியான்னு மட்டும் பாருன்னு தானே சொல்லிக் குடுத்தேங்க. இப்ப என்ன பாருன்னா, நான் நல்லவனா இருக்கேன் பட்டாது, நான் நல்லவன்னு ஊரே நினைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்றாதீங்க. இது ஞான லட்சணங்கள சொல்லலைங்க. க்ஷத்ரிய தர்மத்துல ஒரு லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா, ராமன்ல அந்த மாதிரி தானங்க வருது. ராமன் நல்லவன் அப்படிங்கிறது 99% ஆஃப் பீப்பிளும் நம்பதான் இருக்காங்க. அவனும் பியூர்ன்றது ட்ரூத். அபார்ட் ஃப்ரம் தட் 99% ஆஃப் பீப்பிள் ஆர் ஆல்சோ பிலீவிங் இட். ஒருத்தன் சொல்லிட்டானா, அவன் வந்து ஆமா அண்ணன் ராமன் பெரியாளா அப்படின்னு ஒரு ஒரு சின்ன தாட் வந்துருச்சுனாலே, ஐ எம் நாட் எலிஜிபிள் டு ரூல் தி கண்ட்ரிங்கிறான். அப்ப மக்களை ஒரு மன்னன் இயக்க வேண்டும் அப்படின்னா, அதாவது ரன் பண்ணணும் அப்படின்னா, ஆட்சி செய்யணும் அப்படின்னா, அந்த மக்கள் அனைவருமே அவனை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். என் மன்னன் என்று அவர்கள் நினைக்கும் போதே ஆனந்தப்படுபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அவன் ஆட்சி செய்பவனாக இருந்தால், அப்படி ஒரு குணம் இருக்கணுங்கிறது சத்திரிய தர்மத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. சோ
அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஷ்டப்பட்ட வேலைகளை செய்து கொள்வதோடு பிரஜைகளை ஒரு குறைவுமின்றி பாதுகாத்து அவர்களுடைய பிரியத்தை சம்பாதித்துக் கொண்டு அவர்களால் அடைய வேண்டிய லாபத்தை அடைந்து கொள்வதே ஈஸ்வர பாவம் ஆகும். சோ எல்லாருடைய பிரியத்தையும் சம்பாதித்துக் கொள்வதும் ஒரு குணமாக இங்கே சத்திரிய தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுவே சர்வசக்திக்கும் வாசஸ்தானமான சர்வ குணங்களுக்கும் அரசாட்சி பெற்றதாகும். இது சர்வ சக்திக்கும் வாசஸ்தானமாய் சர்வ குணங்களுக்கும் அரசாட்சி பெற்றதாக விளங்குகிறதா இந்த குணம். இப்படிப்பட்ட ஈஸ்வர பாவம் சத்திரிய கர்மங்களில் 7வது குணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? சோ இதோட இது முடியுது. அடுத்த ஸ்லோகம் என்னங்கிறத சொல்லி முடிக்கிறாரு. சப்த ரிஷி நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டு விளங்கும் ஆகாசம் போலே இவ்வேழு குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவையாய் விளங்கும் கர்மங்களே சத்திரியர்களுக்கு அவர்கள் இயற்கையால் ஏற்பட்டவையாகும். அகைன் ஒரு எக்ஸாம்பிள். 7 குணம் சொல்லிட்டாரு. இந்த 7ன்னா சப்த ரிஷிகள் நட்சத்திரங்களாக இருக்கிறது போல இந்த சப்த குணங்கள் அவங்களுக்கு சுத்தி அந்த சத்திரியர்களுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது அப்படின்னு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க. அவர்கள் இயற்கையால் ஏற்பட்டவை சத்திரியர்களை மனுஷர்கள் என்று சொல்லத்தகாது. அவர்கள் சத்துவ கர்மங்களை முடிவு பெற செய்து வைக்கும் திறமை. சத்துவம் என்னும் ஸ்வர்ணத்தால் அமைந்த ஒரு பர்வதமாக இருந்து கொண்டு இந்த 7 குணங்கள் என்னும் சொர்க்கங்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறார்கள். இந்த இடத்துல சத்துவம் அப்படின்னா கர்மங்களை முடிவு பெற செய்து வைக்கும் திறமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா சத்துவ குணம்னா நல்ல குணம் அப்படின்னு சொல்லுவோம். எனிவே இந்த 7 குணங்களும் மிகச் சிறந்த குணங்கள், அப்பழுக்கற்ற ஒரு தூய குணங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்க வர்ணனை செல்லுகிறது. ஸ்வர்க்கங்களுக்கு, அதாவது ஸ்வர்க்கங்களுக்கு ஆதாரமாக விளங்குகிறார்களாம். 7 குணங்கள் என்னும் ஸ்வர்க்கங்களுக்கு இவர்கள் ஆதாரமாக இருப்பதால் இவர்கள் சத்திரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 7 குணங்கள் என்ற 7 சமுத்திரங்களால் நன்றாய் சூழப்பட்டு கர்மங்கள் என்னும் பூமண்டலத்தை புசிக்கிறவர்கள் என்றும். சோ இந்த 7 குணத்தை மறுபடியும் 7 சமுத்திரங்கள் அப்படின்னு எக்ஸ்ட்ரா லிங்க் பண்றாங்க. கர்மங்கள் என்னும் பூமண்டலத்தை புசிக்கிறவர்கள் என்றும் இந்த சத்திரியர்களை சொல்ல வேண்டும். அல்லது 7 குணங்களை என்ற 7 முகங்களில் சத்திரிய கர்மம் என்னும் கங்கை அவர்கள் தேகமாகிய சமுத்திரத்தில் பிரவேசித்து விளங்குகின்றது என்று சொல்லலாம். எல்லாமே வர்ணனைங்க. ஒரு கவிதை நமக்கு தமிழ்ல மகாராஷ்டிர மக்களுக்கு இதை வாசி என்ஜாய் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நமக்கு புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கு. இந்த 7 குணங்களை 7 முகமா கற்பனை பண்ண சொல்றாரு. 7 முகங்களில் சத்திரிய கர்மம் என்னும் கங்கை அவர்கள் தேகமாகிய சமுத்திரத்தில் பிரவேசித்து. சத்திரிய கர்மம் இப்ப ஆக்சுவலா சுதர்மம்னாலே கர்மம் தான் இல்லையா? குணங்கள் ஏன் சொல்லப்பட்டது? இந்த குணங்களுக்கு உகந்த கர்மம் அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக குணங்கள் சொல்லப்பட்டது. ஆக்சுவலா சுதர்மம்னாலே கர்மம் தான் இல்லையா? சோ இந்த 7 குணங்களுக்கு உண்டான அந்த கர்மத்தை சத்திரிய கர்மம் என்னும் கங்கை அவர்கள் தேகமாகிய சமுத்திரத்தில் பிரவேசித்து விளங்குகின்றது. அப்ப தேகம் தான் ஆக்ஷன் பண்ணணும் இல்லையா? அந்த தேகமாகிய கங்கை அதாவது இந்த குணங்கள் இந்த தேகத்துக்குள்ள நுழையும் போது இந்த தேகத்திலிருந்து கர்மமாக வெளிப்படுகிறது அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. இப்படி அலங்கரித்து வர்ணித்தது போதும், அவரே போதும்ட்டார். சௌரியம் முதலிய 7 குணங்கள் பொருந்தியா இருக்கும் கர்மங்கள் சத்திரியர்களாய் பிறந்தவர்களுக்கு இயற்கையானவை. சோ நான் சொன்ன இந்த 7 குணம் தான்ப்பா இயல்பா இயற்கையாவே இந்த சத்திரியர்களுக்கு இருக்கும். போதும் அவர்களை பத்தி பேசினது. இனி வைஷ்யர்களாய் பிறந்தவர்களுக்கு உசிதமான கர்மங்கள் எவையோ அவற்றை கவனித்து கேளப்பா ஏ மகாமதியே அப்படின்னு நல்லா அர்ஜுனனை கூப்பிட்டு இந்த ஸ்லோகம் நிறைவடைகிறது.